அப்புறம் என்னம்மா மாமா ஏமா நாங்கள் எங்க தெரியுமா போறோம்? எங்க போறோம்? ஆக மொத்தம் எல்லாம் போயிட்டாங்க பரவாயில்ல. நாங்கள் காட்டு காவலுக்கு போறோம். காவலுக்கா? ஆமா. என்னம்மா ஏன் இப்படி எதை சொன்னாலும் இப்படி சாக அதிர்ச்சியில உட்காந்துருக்க மாதிரி ஏன் கேக்குறீங்க? காவலுக்குங்க நான் பயந்துட்டேம்மா. ஏங்க? நாங்க 4 பேர் இருக்கோம், எங்களை யாராச்சும் ஒரு ஆளை கூட்டிட்டு போலாம்ல காவலுக்கு? அதாவது அப்படிதான் பாப்பீங்களோ? காவலுங்க, காவல் திணைக்காவல். நாங்க மட்டும் போனா நல்லா இருக்குமா? நீங்களாம் வந்தா தானே போக முடியும். திணைக்காவல் அவருக்கு நிறைய உண்டாயிட்டே இருக்குது வர வர. அப்பப்ப ஞாபகம் உண்டாயிட்டே இருக்குது, வேற ஒண்ணு இல்ல. நான் காவல் கூடமா போறேன், நான் காதலிக்க போறேன். என்னுடைய காதல் சொல்லவா? சொல்லுமா சொல்லுமா. என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. ரொம்ப நன்றி. என்ன சாணி தட்டப்பாடா? எனக்கு அப்புறம் எங்க மாமா வரணும்ல. மாமாவா? கூப்பிடுவா? மாமா ஓமா கூப்பிடுமா. மாமரவர் சீமையில மலர்ந்தது ஒரு
மாமரவர் சீமையில வளர்ந்தது ஒரு ஜோடி. என்ன இப்போ நான் போனவன எதுவும் சண்டை சத்தம் போட்டுக்கிட்டீங்களா? நான் கட்டி காத்தேன் சித்திர திருவிழாவை காணாமே. என்னப்பு நீங்க தானே இப்போ சொன்னீங்க தக்க வேணும் வள்ளி நாரதனை அடிச்சுக்கிட்டு பாயணும் நீங்க உணர்ச்சியா பார்க்கணும் முடியல. எங்க கூட்டம் எங்க கூட்டத்தை கொண்டு வாங்க. இப்போ நீங்க சொல்றத நான் கேட்குறேன். எழுப்பி கூட்டிட்டு வாங்க. உண்மையிலேயே மச்சான் போஸ் அவங்களும் அண்ணே தட்சிணாமூர்த்தி அண்ணே எல்லாருமே ரொம்ப பாராட்டினீங்க. இந்த பக்கம் மேலே கலைஞர்களை நல்லா வாசிக்கிறீங்க. அதுக்காக நல்லா வாசிக்கணும்னு சொல்லிவிட்டாலும் நான் அடுத்த நாடகத்தில் சம்பளம் அதிகமாக கேட்கக்கூடாது. பொழந்துறேன் பொழந்து அண்ணே 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 அரைச்சனா நீ இருக்கக்கூடாது தம்பி. தங்கப்பாண்டி இந்த பாடியை தூக்கி அங்கே போடுறான். ஐயா ஜேஜிபி செகண்ட் ஹேண்டில் கிடைக்குமாயா? இதை கொஞ்சம் டோசர் பண்ணி விடுங்க. வாட் இஸ் திஸ்? என்ன தூங்குறியா என்ன இங்கே வர்றா? அப்போ நாடகம் புழு புழுன்னு இருக்கு. என்னண்ணே அது யாருண்ணே? ஒரு லெமன் டீ வாங்கி கொடு. அண்ணே 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 ஐயா போலீஸ்கார ஐயா கூப்பிடாரு. போ கூப்பிடாரு. நீ எதுக்கு உட்காந்துருக்க? தர்த்தினி முடிச்சதானமா? ஏற்கனவே வடக்க தலை வச்சு படுக்காத வாரிட்டு போயிரும். மாமரவர் சீமையில மலர்ந்தது ஒரு ஜோதி, அது மறைந்து இன்னும் மணக்குதம்மா வான் புகழும் சேதி. தன்னலமே சிறிதிமில்லா கண்பான சிங்கம், இந்த தரணி எல்லாம் போற்று என்ற தரங்குறையா தங்கம். தன்னலமே சிறிதுமில்லா கண்பான சிங்கம், இந்த தரணி எல்லாம் போற்று என்ற தரங்குறையா தங்கம். பாடாத பாடல் இல்லை அவரின் பெயரிலே, நம் பார்க்க முடியும் பசும்பொன் போல் தலைவர் மண்ணிலே. மாமரவர் சீமையிலே மலர்ந்தது ஒரு ஜோதி, அது மறைந்து இன்னும் மணக்குதம்மா வான் புகழும் சேதி. வாய்ப்பூட்டு சட்டம் பெற்ற தாகி அல்லவா, அருள் வள்ளலாரின் வழியில் வந்த யோகி அல்லவா. வாய்ப்பூட்டு சட்டம் பெற்ற தாகி அல்லவா, அருள் வள்ளலாரின் வழியில் வந்த யோகி அல்லவா. பாடாத பாடல் இல்லை அவரின் பெயரிலே, நம் பார்க்க முடியும் பசும்பொன் போல் தலைவர் மண்ணிலே. மாமரவர் சீமையிலே மலர்ந்தது ஒரு ஜோதி, அது மறைந்து இன்னும் மணக்குதம்மா வான் புகழும் சேதி. போய் ஒண்ணுக்கு வாங்க போங்கப்பா. கூட்டம் குறைவா இருந்தாலும் நாங்க நடிப்பை வந்து வேஸ்ட் பண்ற கிடையாது. வெளியூர் ஆளுகள்லாம் தயவு செய்து கும்பிடுறேன், கொஞ்சம் கை தூக்குங்க. வெளியூர் ஆளு மட்டும் ப்ளீஸ் கை தூக்குங்களே ஐயா. என்னது உள்ளூர் ஆளா? ஏப்பு இவ்வளோதான் தெரியற குட்டையை வாங்கிட்டு வருவா. உள்ளூர் ஆளுக தானே, வெளியூர் ஆளு கூட போயிருச்சு. நான் தான் தண்ணியை போட்டேனாடா. சரி சரி, ஒரு பாயிண்டில் சீட்டு குழுக்குனே தோற்று போனேன். அப்போ பாருத்தியா, அவர் சொல்றது உண்மைதான். வெளியூர் ஆளுகளும் இங்கே தான் இருக்கு, அவர்களை விட்டு சென்ற மனசுகள்லாம் இங்கே இருக்கு. உங்களுக்காக நான் கைதட்டுறப்ப அடுத்த நடத்துக்கு நீங்கள் அங்கே தான் இருக்குன்னு இங்கே வரக்கூடாது. எனக்கு ஆப்போசிட் பேசினாலே எனக்கு பிடிக்காது. நான் சாதாரண ஆள் கிடையாது. வேற யாரு? இந்த வந்துட்டு எல்லாம் தத்தினி பிடிச்சவ வேற யாரு? எங்க அப்பா. சொல்லு சொல்லு சொல்லு. பெருங்கொண்ட கோடீஸ்வரர் மையன் நானு. அப்புறம் என்ன மஸ்துக்கு நாடகத்துக்கு வர? கோடீஸ்வரனா வீட்டில் இருக்க வேண்டியதானே? கதையிலடா. கதையிலையா? குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் சிற்றூர் அரசன் நம்பி மன்னன் இருக்கிறார் அல்லவா? ஆமா ஆமா. அவருக்கு 7 குழந்தைகள். 6வது நான் தான் வீரத்தேவன். கட 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 கட்டு 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 கட்டு. இதே விலையாவே இருந்திருக்கேன் அவங்க அப்பன்.
7 பிள்ளைய பெற்றிருக்கேன் பாரு. தம்பி கடலாடி மேடையோடு அந்த வார்த்தையை விட்டு செகுలు தெரிச்சு போகும். அப்புறம் என்னண்ணே கோவப்பட்டு விட்ட? குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் அரசாண்ட நம்பிராஜன் 7 குழந்தைய பெற்றாருன்னா உங்க அப்பா ஆத்தாவை பெக்க சொல்லு. இதே வேலையாத்தான் தெரியவானா எவ்வளவு ரப்புடா உனக்கு. தப்புண்ணே. டேய் குருமி தெரிச்சு போங்க. தெரியாம சொல்லிட்டேனே, மன்னிச்சுக்கண்ணே. இதே வேலையா எங்க அப்பா தெரியல, தப்பு. வேலையே எங்க அப்பாவுக்கு இதேன். போடா முட்டு முண்டை. நன்றி வணக்கம். வாடா நம்ம ஊர் பஸ் வந்துச்சு, வாடா போ. இது ஒரு ஆரன்னு பீலின்னு இங்க வேற பாடா படுத்தேன். 7 குழந்தை பெற்றார் எங்க அப்பா நம்பிராஜன். எங்க அம்மா சொல்றாங்க உம்மா. எங்க ஆத்தா உங்க அம்மான்றேன், எச்சரிக்கிறேன். எங்க ஆத்தா நங்கை மோகினி சொல்றாங்க ஓத்தா. எங்க அம்மா. அதுக்கு ஏன்டா அழுவுற? 7 குழந்தை எங்க ஆத்தா எவ்வளவு சிரமப்பட்டிருக்குங்க. அப்பா எவ்வளவு தூரத்துக்கு எங்க ஆத்தாவை பரண்டி எடுத்திருப்பேன் தெரியுமா? ஹெவி ஹார்டு ஒர்க்குமா? ஹார்டு ஒர்க் இல்ல, இட்ஸ் ஹெவி ராங் ஒர்க். குறிஞ்சி நாடு எங்க நாடு, சிற்றரசன் நம்பி மன்னன். 7 குழந்தைய பத்த எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆம்பளை பிள்ளைகளா பிறந்திருக்கு. ஒரே எல்லாமே காலங்கண்டு நோ புருவை. இந்த நாய் யார் நாய்ப்பா? ஐயோ பக்கத்து வீதியில குலைக்குதுன்னு அப்படி அங்கே கேட்குதுடா எக்கோவில். ஒரு பொம்பளை பிள்ளை கூட இல்லை. ஆண்டவா 2 அடியில் போட்டு நோண்டாவா. ஏன் முயற்சி பண்ணலையா? இல்லை, அதுக்கப்புறம் பேட்டரி லோ ஆயிடுச்சு. ஓ மை காட். நன்றி. எங்க அப்பா 7வது பெண் குழந்தை வேணும்னு எங்க ஆத்தா துணிது வைக்கும் போதெல்லாம் போய் துவைக்க பார்த்துருக்கேன். அடங்கும். எங்க ஆத்தா போறையா வெளுக்கவான்ருக்கு வந்துட்டேன். எங்க ஆத்தா மார்கழி மாசம் 3ஆம் தேதி அதிக பனி நேரம். எங்க ஆத்தா வெளியே கட்டில படுத்து கிடந்தது. குளிரா இருக்குன்னு கூரை வீட்டில் போய் படுத்திருக்கு எங்க ஆத்தா. எங்க அப்பையும் பின்தொடர்ந்து சென்று இருக்கிறா. போய் எங்க ஆத்தாவை கட்டவரில் பிடிச்சி இப்படி எழுப்பி மோகினி பொம்பளை பிள்ளையை பெற்றுக்கிறோம்னு சொல்லியிருக்கேன். எங்க ஆத்தா சொல்லியிருக்கு. மாவளக்கு சுடுகாட்டுக்கு போனாரா? போய் நங்கை மோகினியை போய் எழுப்பியிருக்கார். எங்க ஆத்தா ஒன்று சொல்லியிருக்கு. ஓஹோ. போறையா மாவளக்கு இடிக்கிற உலகக்கே வச்சும் வெதரில் அடிக்க வேடான். ஆத்தி கொலன்னு போயிருக்குமே. எங்க அப்பா சும்மா இல்லை. உலக்க இருந்தால் தானே அடிப்பேன்னு சொல்லிட்டு உலக்க எடுத்துக்கிட்டு ஓடி இருக்கேன். அங்கிட்ட எவனோ குழி வெட்டி போட்டு வந்திருக்கேன் தெரியல. ஆஹா. உலக்க எடுத்துக்கிட்டு ஓடனவே ஒன்றும் புடதில் வச்சு ஓடணும், இல்லை தலையில் வச்சு ஓடணும். சரிண்ணே. இப்படியே சென்ட்ரா வச்சு ஓடி இருக்கேன். கொஞ்சம் விழுந்த சோர்ல அவனே அடிச்சுக்கிட்டேன். மகனே வீரத்தை வாண்டாரு. என்னடா உம்மாண்டேன். சொத்துல பங்கு கிடையாது, வெளியே ஓடாண்டேன். எங்க அப்பா அதுக்கு ஏன்டா கத்துற? எல்லாத்தையும் பேசிட்டு அப்படியே அசால்ட்டா உட்காந்துருக்கேன் பாரு. எல்லாத்தையும் பேசிட்டு அப்படியே தீச்சட்டி எடுத்த மாதிரி கத்தாம பேசுறா. ஏத்த இறக்கம் தான் இயலிசை நாடகம்ட்டேன். சரி, ஏத்த இறக்கமா பேசுவேன். சரி சரின்னு எங்க அப்பா மகனை வீரத்தை வேண்டாரு. கூறுங்களை தந்தை என்ன எங்க குல வழக்கம் என்னன்னு தெரிஞ்சா நீ பேசவே மாட்டேன். என்னண்ணே வழக்கம்? ஆண்கள் வேட்டையாடணும். சரி. வயசுக்கு வந்த பெண்கள் திணைப்பணம் காப்பது கொலை வழக்கம். அதிகாலையில் 5 மணிக்கு எங்க அப்பாவும் நானும் குளிக்கல கொள்ளல காலுகளை போல வெளியே போல வேட்டைக்கு போனோம். சரி. வள்ளி குழங்கு தோண்டிய ஒரு பெரிய பள்ளம். ஆத்தி. பள்ளத்துல என் தங்கச்சி வள்ளி. எங்க அப்பா கூட சொன்னாரு, வெள்ளை கலர்ல கிடந்துச்சு, வெள்ளலின்னு சொல்லிட்டு தரங்கிட்ட குத்துறாண்டாரு. நான் சொன்னேன், குவான்னு கத்தது பாண்டேன். பொம்பளை பிள்ளை அன்னையிலேருந்து தூக்கி என் தங்கச்சிக்கு நவாப்பும் 9 பிராண்டு அரிசியை போட்டு நாங்கள் ரேசி அரிசியை திண்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு என் தங்கச்சியை காட்டு கூட்டு போனோம், இல்லாட்டா எனக்கு ஈ மாடங்காது. ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாட்ட கேட்டேன், தங்கச்சி வள்ளியை காட்டுக்கு கூட்டு போச்சுறீங்களே, நான் பருவம் படந்த பையன், நான் குளிர் காயறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணியிருக்கியாப்பான்ட்டேன். ஒரு சூத்தூத்தி முண்டை இருக்கா கூட்டு போடான்ட்டு. அது எவன் முட்டாட்டினே தெரியல. 5:30 வரைக்கும் தடவுவேன். அப்புறமேல வேனில் போயிடுவேன், நான் காரில் போயிடுவேன். சரி சரி. கண்ணே மணியே என்னடி பரிசம் போட்டு பிடிக்காதவன் போல மாதிரி வர்ற? கூப்பிட்டீங்க. நீ வரும்போது மிருதங்காரன் ஒரு மாதிரியா இழைச்சிட்டு வர என்ன? வேலையே அதானடா. ஆனா உங்களை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு நல்ல நகைச்சுவைடா. நல்லா வர முறையும் கை தட்டிட்டேன். அந்த ஆப்பனூர் ராஜசேகர் கண்டில தங்க பாட்டி எதுக்குடா நாடத்துக்கு வரியா? கை தட்டுங்கடா. ஆடியன்ஸ் தட்டாலும் நீங்க தட்டுவீங்க தானடா. உங்களுக்கெல்லாம் சம்சாலாம் வாங்கி தரேன். அப்ப கக்குங்கடா. நம்ம கம்பி எடுத்து வர்றா.
இங்கிட்ட எங்கள் சிங்கம்லாம் தட்டுது. கம்பெனி சீரட்டை வெளியே சொல்லாதீங்கடா, கை தட்டுங்கடா. செல்லத்தாயி மாயிர புடுங்கடா தாய். இருடா கண்ணே. என்ன ஏரியா மாமா ஆக்கி விட்ட? என்னை பார்த்தா பாண்டி இல்லை ஆட்டு மண்டை வாட்டுற மாதிரி இருப்பேனே. இந்த மைக்கு சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இப்போ பேசுமா. டுபுக் ஆஃப் ஆயிருந்துருக்குதுங்க. கண்ணே என்னங்க ஏன் சீக்கிரம்? ஏன்னா இளவட்ட பையன் தான் போயிட்டாங்க. இப்பயாவது அந்நிய ஒன்னியமாக இருப்போம். ஏன் உங்க என்ன தண்ணி ஒண்ணு என்ன? நான் எந்த பொம்பளை குடியை கடுத்து இதை எவதாலி அத்தேன். ஏன் என்கிட்ட மட்டும் நெருங்க மாட்டேன். டோட்டல் சங்கத்தில் கேட்டுப்பாரு. என்ன? ஏதாவது ஒரு பொம்பளையை நான் தப்பா நடந்ததா தாய் இன்னையோட நான் பவுடர் போடலை. இங்க வா. நிஜமாலுமே வா. கொண்டாளி முண்டை வந்து இது கொஞ்சம் பொழுதுனைக்கு அப்புறம் நான் கேள்விப்பட்டேன். ஒண்ணு நம்பர் பொம்பளை பறிக்கலாம் சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது. வந்து கட்டிப்பிடி. அப்புறம் எதுக்கு வர்ற? டான்ஸ்னா வந்து பப்புன்னு வந்து அப்புறம் ரொமான்ஸா வரணும். இது வந்து நீ வந்து என் ஜோடி. இங்க வா. இப்படியே சொல்லி சொல்லி இருக்கிற பக்கம் மேலத்தெல்லாம் வெறுப்பு ஏத்துறேன். டெய்லி ஒவ்வொரு பிள்ளைய கட்டி பிடிக்கிறேன். நான் கட்டி பிடிக்க நாங்கெல்லாம் அப்படியே சின்னன்னு அப்படியே நெருகட்டி ஏறும். அவன் ஒண்ணுமே பண்ண முடியாது கடைசி வரைக்கும். அவருக்கு தாய் மாமன். ஏன்னா தாய் மாமன்ற இப்படி இருக்கேன் தவிட்டு வியாபாரி மாதிரி. சாச்சு புட்டா வச்சா கருப்புக்கர சேலை கட்டி சோப்புகளை தாவணி போட்டு நாடகத்துக்கு வந்த உள்ள கரும்பு எறும்பு கண்டா விட்டுடுமா? உன்னா கண்ணால பார்த்தாய மனம் கட்டுடுமா? கண்ணே நமமணி உனக்காமல் கண்ணுறங்குமா? ஆயிரம் பிச்சிம்போ அரும்பரம்ப மூத்தாலும் பசமுள்ள பிச்சு எனக்கு மாறாது மாறாது. கண்ணே என் நவமணியே உனக்காமல் கண்ணுறங்கும். சும்மா போல்ட்டை டைட் பண்ணி பார்த்தேன். ஒன்றும் பரப்பு அங்கே ஒன்றும் சாக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமா இவர் தகத்துட்டாலும் ரெட்ட பிள்ளை வந்துருவார். தங்கச்சி அம்மா. தங்கச்சின்னா அம்மா. அம்மா எனக்கு அம்மா தானையா? தலைவின்னு சொல்லு. என்னப்பா சண்டை போடுறிய? ஒன்றும் இல்லை. என்னடா பொசுக்குன்னு இருக்க பொண்ணாப்புல? உன் குழந்தைய அப்படித்தானே இருக்க பொண்ணு. பொசுக்குன்னு இருந்தா இது என்ன பண்ண போறிய? இவன் புரிச்சும் கொலகாரனாப்பா.
ஆசிதர் பார்வைகள் எல்லாம் ஆயிரம் இன்னும் வரும் 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 ஆடலுடன் பாடல் கேட்டு ரசிப்பது சுகம் 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 ஆசிதர் பார்வைகள் எல்லாம் வரும் வரும் நன்றி அண்ணா. ஏப்பா இது எதுக்கு கொடிக்கேர் கட்டி வச்சிருக்கேன்? துணி காய போடத்தேன். குளிக்கும் போது மறப்பு வேணும்ல. கதம நாடத்துக்கு நீ வரும்போது கொண்டு போய் முதுகுளத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல கட்டி வை. அண்ணே வணக்கம்ண்ணே. 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கு. என்ன கோவமாவே சொல்றீங்க? 100 வருஷம் சிரிச்ச முகத்தோட ஒரு தங்கச்சிக்கு வாழ்த்து கொடுக்கறதா அப்படி கொடுக்கறதா இல்லையா? 100 வருஷத்துக்கு நல்லா. இப்ப நீங்க சிரிக்கிறீங்களா பழிக்கிறீங்களான்னே தெரியல. நீ 67 வயசுக்கு நல்லா இருக்கு. அதுக்கு மேல இருந்தா ஏகப்பட்ட கூடிய கருத்துருவேன். யார் அந்த பிள்ளையா? யார சொல்றீங்க? போமா அங்கிட்டு வாட்ஸ்அப்ல மொதுன்னு வர்றாங்க. யாரு இவங்க? உனக்கு தேவையாது கம்பெனிக்காரங்களா? என்னதா பஞ்சர் ஆயிடுச்சா? சும்மா இருக்க அபசகுணமா பேசாம. என்னத்தா? என்ன? ஆமா ஒண்ணு இல்ல. எனக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கீங்களே என்ன செய்ய மாட்டீங்க? என்ன புலி கத்த சொல்ல விடுங்கப்பா. நீங்க அவசரப்படுறீங்க. நான் குடும்பத்தானே, நீங்க குடும்பத்தீங்களா? நீங்க சிரிச்சீங்களா அழுதீங்களா? நம்மள அப்பா நம்ம அப்பா அப்பா என்னண்ணே அப்பா செத்து போயிட்டாரா? நான் பரவாயில்ல தேவன் கடைசி வரைக்கும் கொல்லிக்கூடம் வரைக்கும் வந்துட்டேன். நம்ம அப்பா நம்ம எல்லாத்தையும் காட்டுக்கு போச்சுருக்காரு. வருஷம் பூரா காட்டுக்கு போச்சுட்டு என்னைக்காவது போய் விறகு வெட்டிட்டு வாங்க, 4 புளியம் பழத்தை விறகு வெட்டுறதுக்கும் காட்டுக்கு தான் போகணும். வீட்டுல இருந்தே வெட்ட முடியுமா? அப்பா என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். கருச்சாமி காது தானே. அப்ப நீங்க என்ன பத்திரிக்கை கொண்டு வந்திருக்கீங்களா? இல்ல என்ன சொன்னாரு சொல்லு. அப்பா சொன்னாரு அம்மா நீ கண்ணு கருத்தமா காவல் பார்க்கணும்னாரு. நான் சொன்னேன் அண்ணன்மார்கள் 1 ஆளா 2 ஆளா 7 பேரு. 7 பேர். அதுல ஒரு 2 பேரை நீங்க போக சொல்லுங்க. எப்படி 2 பேரை போக சொல்லுங்க நான் சொன்னேன். ஆனா அதுக்கு அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பருவமடைந்த பெண்களதை காவல் புரிவதும் நம்ம குலமரபு அப்படின்னு அப்பா என்கிட்ட சொன்னாரு. அதனால அப்பா பேச்ச தட்ட முடியலையே. ரொம்ப நடிக்கிறியே. சிவாஜி கணேசன் தோத்து போயிறாரு. தட்ட முடியாம ஓடோடி நான் இங்க வந்திருக்கேன். இந்தா நம்ம அண்ணன் மூத்தவர் கிள்ளி விளையா வர்றேன். என்னைக்கு தலையை கீழே போட்டாப்புல நம்ம தலையை தொங்க போட்டு போவேன். ஏப்பா என்ன பாக்குறாரு? புதையல் இருக்காருன்னு பாக்குறாரு போல. ரோமக்கட்டு அதிகமா இருக்கான்னு பாக்குறாரு. ஏன் அப்படி? முருகானே அங்க ஒரு அணுகுண்டை வச்சு விடுனே. அதனால அப்பா சொன்ன மாதிரி இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்தை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? மகிழ்ச்சியா இருக்கு. இந்த பிள்ளைக்கு மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்கு எப்படின்னு இருக்கு? லேசா எரிச்சலாத்தியா இருக்கு. எனக்கு ரொம்ப பொசு பொசுன்னு இருக்கு. ஏன்னு கேளுங்க. மனசு எப்படி இருக்குன்னா சந்தோஷமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. வள்ளியம்மா சொல்ற ஊராமே முன்னுக்கு பின் முரணாவே சொல்றீங்களே. வள்ளியம்மா உண்மையை சொல்றேன். அவன் கட்டி பிடிக்கிறேன் சொல்றேன். காலையில இருந்து கட்டியே பிடிக்கலாமா? அவன் 10 மணில இருந்து கட்டியே பிடிக்கலாமா? எது கட்டிய பிடிக்கல? அவனுக்கு அவன் போகுமானா அங்க கட்டி இருந்தா முருகா எத்தனை யூடியூப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இப்படி பேச வைக்கிறீங்களே? அண்ணே அதெல்லாம் வந்து மறைச்சுட்டு இருக்கு. அதெல்லாம் மறைக்க கூடாது. சின்ன சிறுசுக நந்தவனத்துல விளையாடும் போது கரடு முருடு நீங்க விளையாடுறதுக்கு நானா கிடைச்சேன். நீங்க 2 பேரும் விளையாட நானா கிடைச்சேன். என்னைய வச்சு விளையாடலாம்னு பாக்குறீங்களா? அப்ப நீ போய் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறீங்க. அதனால அப்ப அதுக்காக தானே அப்பா இப்படி தர கட்டி விட்டு இருக்காரு. ஏமா இது நாடகத்தை கட்டின மாதிரி தெரியலையே. ஏதோ உள்ள இறனி ஆபரேஷத்துக்கு இருக்க மாதிரி. அண்ணே ராதானே என்னடா நீ மட்டும் இந்த பிள்ளைய கரெக்ட் பண்ற. எனக்கு ஏதாச்சும் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவீனே. பொண்ணு பார்க்க முடியாது. அண்ணனுக்கு வந்து காலில் நீர் கட்டு. நேராக புதுக்கோட்டைக்கு தெற்க போனேன்னா அந்த காட்டில் உங்கள் அப்பத்தா வச்சிருப்பாங்க. நெஞ்செலும்பு கிடக்கும். எடுத்து சூம்பிக்கிட்டு பாடு. இந்த இடத்தை பார்க்கும் பொழுது இந்த இடத்தை வர்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ வர்ணிக்கும் போது அண்ணன் அதை ஆனந்தமா ரசிக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா உண்மையிலேயே அந்த கடலாடி மக்கள் எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் கணித்து விடுவார்கள். கண்டிப்பா. ஏன்னா அவங்க பார்க்காத நடிகர் கிடையாது, வராத நடிகர் கிடையாது மேடை. ஆனா வள்ளியம்மா பாட்டு அருமை என்று என்கிட்ட ஒரு 20 பேர் சொன்னாங்க. நானும் மனசார ஐயா கிருபையினால நீங்க நல்லா இருக்கணும். எல்லாம் ஐயாவுடைய ஆசீர்வாதம் தான். நம்ம கையில என்ன இருக்கு? ஆமா இன்னும் நேரம் இருந்தா இன்னும் நிறைய பாடி இருக்கலாம். காலையில இருந்து பாடிட்டு பார்த்தா நான் 2024 வந்து உன்னை கூட்டு போறேன். உன்னை கொல்ல போறேன் பாத்துக்கிட்டே. ஆமா கொல்ல போறியா? தங்கச்சிக்கிட்ட போய் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இருத்தா என்ன வேணாலும் செய்வாங்க. இங்க
உனக்கு ஒரு வீடே கட்டி கொடுப்பாங்க. இங்கே இருந்துட்டு ஐயாவுக்கு டெய்லி ஐயா புகழ பாடு. நீ நல்லா இருப்ப. நீ என்ன பண்றீங்கன்னா இங்க ஊர்ல இருக்க கப்ப புறம் பிறக்கிற காலையில. அதானே நீ என்ன பண்றது? அதானே எனக்கு வீடெல்லாம் வேணாம், 2 வடை எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுறேன். அப்ப கிளாஸ் கலர் அந்த பேக்கரியில் ஆள் இருந்தாங்க, அவனை வச்சுக்கோங்க. அதனால இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம மனசு எப்படிலாம் இருந்தா சந்தோஷப்படும் அப்படிங்கிற அப்பா நன்றாக புரிந்து கொண்டு இந்த இடமேத்த நந்தவனம் போல் அழகாக அம்சமாக அமைப்பாக ரொம்ப அகலமாவே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்தில் டீச்சரா இருந்தியா? கண்ண காலி பண்ணி விட்டாலே. அழகமலையான ஏரியா நான் எதார்த்தமே பண்ணேன். என்ன நான் இப்படி இடத்தோட அகலத்தை பத்தி பேசுறேன், நீங்க எந்த அகலத்தை சொல்றீங்க? இவர் பெரிய டைட்டானிக் ஹீரோ ஜாக்கு இப்படி கையை நீட்டுறாரு. தேன் பாயும் சோலை இளந்தென்றல் மேலே போடியாத. அது கயிறு மேல போடு. பெரிய பிரபு சாவித்திரி இங்க வா, இங்க வா, அம்புந்து விழுகுதா அம்புட்டு இங்க வா. கெடுத்துட்டீங்க இல்ல அப்புறம் என்ன பாட்ட வளர்மதியாலே வண்ண கலையே நீ வளர்மதியாலே வண்ண கலையே வாழ்விலே ஒரு நாள் அதே திருநாள் கல்வி அதனால் இன்பம் வருவார் யாரை யோகத்தை பாரு அந்த யோகத்தை பாரு. இந்த இடத்துல உங்களுடைய அந்த நான் குத்தாடம் போற மாதிரி ஒரு டப்பா பாட்டு ஒண்ணு பாடுவேன். அப்படியா? சரி, உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறேன். டப்பா பாட்டு நங்கு நங்குன்னு குத்துற மாதிரி. அப்படி பாட்டு எனக்கு ஓரமா நேரத்துல ஒருத்தன் போன் பேசுறானா பொம்பளையா தான். என்ன ராத்திரி நேரத்தில் அத பாடவா? ராத்திரி நேரத்து வேண்டாம். இந்த ஆடையை கழட்டி வச்சுட்டு வேற ஏதாவது உங்க ஆசை என்னவோ அதை நீங்க ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிராமே. அது வேண்டாம். இது 2 நந்தவனத்தை மாத்தி போறோம். அப்புறம் உங்க சொந்தவனமாக்கி அப்புறம் உங்க அண்ணே ரெடி ஆயிட்டாங்க. அதே பாட்டு தானே? அந்த பாட்டு இல்ல. என்ன பயப்புரி என்ன தம்பி ஏதோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. மண்ணு வெட்ட போற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே என்ன? நாதம் மின் சீவனே. ராத்திரி நேரத்தை புடிச்சு அதேதான். ராத்திரி நேரத்து பூஜை ரகசிய தரிசன ஆசை. ராத்திரி நேரத்து என்ன நான் போய் வேணான்னு சொன்னேன். சொல்லிட்டு வந்து பாக்குறது இல்லையா? திடீர்னு திரும்பி பாக்குற ஒரு மூஞ்சி முன்னாடி குருவி ரொட்டி வாங்கி தரேன். அது எதுக்கு அவனுக்கு போட்டுருக்கு? அது 2 வைங்க. ஆனா என் தங்கச்சி எங்கிட்ட ஓட முடியாது. ஒண்ணே நேரம் தப்பு போயிடுவேன்.
பக்கத்திலே கண்ணு பெண் இருக்கு கண் பார்வை போடுது பக்கத்திலே கையிலே பெண் இருக்கு கண் பார்வை போடுது சுருக்கு குரங்கு இங்க வா முதல்ல அண்ணன் தானே அது என்ன இப்படி புடிச்சிட்டு போறீங்க அந்த அந்த விரலுக்கு எப்படியும் உன்னை ஒரு கணவன் வந்து தாலி கட்டும் போது மோதிரம் போடுவீங்க என்ன உங்க மேல வேற ஊதாவா இருக்கு ஊதா கலர் சரி பறவை வரையலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன நினைக்கிறீங்க நீங்க அதை பத்தி அதைத்தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு மேல விட்டா நீங்க 2 பேரும் சேர்ந்து பறவையை கொண்டு போடுவீங்க உள்ள ஒரு மலை ஓனையா பவுடர் போட்டுக்கிட்டு இந்த எந்த ஊர்லயாவது நாராவது பார்த்துருக்கியா அது என்ன மலை ஓனை இந்த கார் ரூபாயை தொலைச்சு விட்டு பள்ளிக்கூடத்தில் தேடி வாங்கி சின்ன பிள்ளைன்னா அப்படிதான் இருக்கு ராதா பாவம் உன்னை சும்மா விடாதரா ஏன்டா மாத்தி மாத்தி இப்படி விளையாடுறீங்களடா நீ விளையாடு நான் அண்ணன் கீழே புழுன்னு பெட்டி வாசிக்கணும் ஒரு ஹாஃப் டே லீவ் உங்களுக்கு எடுத்ததே ஹாஃப் டே லீவு தர முடியாது அழகான பச்சைகளே சத்தத்துக்கே என்ன நேரத்தில் பாடிச்சு கொஞ்சம் லெஃப்ட் தலை வாங்கியிருக்கு நம்ம விடிகிறதுக்கெல்லாம் கண்டுபிடிப்போம் யாரு வச்சான்னு இந்த பறவை எல்லாம் போகல மாடு புடி மாடு மாடு புடி மாடு 5 கிலோ தக்காளி 100 ரூபாய் நீங்க நின்று வியாபாரம் பண்ணிட்டு வாங்க நான் உள்ள போய் வாங்க எல்லாரும் போவோம் நீங்க ஏன் வர்றீங்க நான் வருவேன்ல அப்படியா அந்த பாடியை ஏற்றி விடணும் எந்த பாடியை சத்து இல்லாம திருறானம்மா இங்க பாருங்க இப்ப உள்ள போய் சாமி வணங்குவோம் அதற்கு முன்னாடி மரியாதைக்கு உரியவர்கள் யாராவது இந்த இடத்துக்கு வந்தா உடனே உங்க காலில் விழுந்து எதுக்கு காலில் விழுகிறேன் காலத்துக்கு வாரி விட்டுருவேன் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த செய்தி என்னிடம் தெரிவிக்க வேண்டும் பாலு குருவம் போகலாமா போலாம் சோ ஆளுவலம் சோ வலி இல்ல வலி இல்லைன்னா அப்படி வலி இருக்கு இறங்கி போ என்னண்ணே பாவாடை கட்டிருக்கியா